Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba. கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளியில் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போனபோது மக்கள் சம்பந்தம்லாம் வேற ஒருத்தரத்துக்கு உட்கார வச்சு இல்லையா? கலையினாலும் திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அது முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். பாண்டேக்கு வந்து அவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு, பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது, அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. இன்னும் இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு. ரங்கராஜ் பாண்டே அவர்களை பேச அழைக்கிறோம். இதெல்லாம் அனுபவிக்கிறதா இல்லையானே தெரியல. நான் வந்து அதுக்காக தான் கடைசி சீட்டில் ஓரமாக உட்காந்தேன், உங்களுக்குலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வேற தூக்கி வச்சா வந்து இப்போ வந்து தர்புகா சிவாவை வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் வந்து மாற்றி விட்டாங்க என்னையே. நான் அந்த விவரம் தெரிஞ்சேன். நான் எவ்வளோ வருஷம் இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கேன், 27 வருஷமாக அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. முன்னாடி வந்து உங்கள்லேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டுருப்போம். அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. அதனால் வந்து அன்னை மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் வந்து கடன்னு அடிக்கும்போது நாங்கள் வந்து எழுத்தில் வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க வந்து அரசியல்வாதியெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேர சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு சண்டைக்கு வேறு போகும். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் வந்து முன்னாடி நிற்கிது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்கிது. ப்ரெஸ்ஸு ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு ஒன்று தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல். பெரிய அளவில் டெவலப் ஆகி நிற்குது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் வந்து கேமராமேன், அவங்களுக்கு தான் நான் வந்து முழு நன்றியை சொல்லணும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னையும் பார்க்கும்படியாக காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடித்ததுனால நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு. இதில் வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதில் வந்து எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணே சிவானன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்போ எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையில் எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண் கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நிறையா சொன்னாங்க. வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் ஒரு பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்றைக்கி கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போனார். நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்த்தீங்களா மத்தியில் இருக்காருன்னு சொல்கிறது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யுது, நம்ம எங்கே போச்சுட்டாலும் போகிறோம், எங்கே போகிறதுனாலும் சொல்கிறோம், நம்ம வந்து அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாதிரி வேறு ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு வந்துட்டால் நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிறவர் தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவர். ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேச மாட்டார். ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாமல் இருந்துட்டு நீங்கள் பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மையை வறுமையை சந்தித்த ஒருத்தர் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு உறவு நட்பு இல்லாமல் நம்ம வேறு என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான சொன்னாங்க. கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொள்ளையும் கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டு. லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்த அண்ணன் முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க.
கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயே பாதி கேஸ் முடிஞ்சது, மீதி கேஸ் ஏதாவது கஷ்டப்பட்டு என்ன அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்கிற என்ன இருக்குது. ஸோ ஒரு கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசியை சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போனபோது மக்கள் சம்மந்தம்லாம் வேற ஒருத்தருக்கு உட்கார வச்சு இல்லையா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நம்ம வந்து யார் என்னாலும் பாலிசி சொல்லிட்டு போங்க, எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் வந்து என்னுடைய கொள்கை பெரிதா இன்னொரு கொள்கை பெரிதா மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்தில் ஒரு எளிய மொழியில் ஒரு இனிமையான மொழியில் சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணத்துக்கு மேலே வரணும் கிடையாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள் நான் பார்த்த 11 படம் நடித்தேன். பயங்கர காமெடியாக. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமாக உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன், என்ன போய் நடிகர் சொல்லிக்கலாம், அவ்வளோ ஒருத்தால நான் இன்னும் ப்ரொஃபஷனலாலாம் ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்டில் வந்து டைரக்டர் சொன்னார் போல ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி, சரியாக வரல என்ன அது இல்லை என்ன வெரி ஸ்லைட் பாய் எங்கள் ஆப்பிள் ஜூஸ் கூடு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம், பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 படம் வந்து சாரோடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமாக இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானந்தன் கேட்டார். டாம்பிகமாக இருந்தால் கூட கறந்துருவாங்கன்னு தெரியும், நம்மகிட்ட வரும்போதே பாவம் நீங்கள் தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவார். ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமாக வந்துட்டு ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பார்த்துக்கல, அவருக்கு அவரே வெறுக்கையில் வந்து அவரே விழுந்துட்டு இதை மாறி பண்ண வேறு கூட உட்காந்து வச்சிருப்பார். அவர் இன்னும் பாவமாக உட்காந்துருப்பார். எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லேயே பயங்கரமாக போட்டோம். நமக்கு வந்து சரி சம்பளம் எடுத்தப்போ அவரே கஷ்டப்படுறார், நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன், ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அவருக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னாங்க. நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்மளால எவ்வளோ கஷ்டமாகி போச்சு பாருங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வாழ வச்சு பார்த்தாலும் அதுவும் உங்களை இல்லாமல் போயிட்டு வச்சுங்களேன். என்ன நடிப்பு அப்பா. எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடித்ததை பற்றி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்கிறாங்க, ஃப்ரேம் மாற்றாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷனில் ஷீ இஸ் ட்ராவலிங் ஆன் தட், அப்படி அங்கேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஒரு வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி ரெமோ அது அவங்க தான் 3 நிமிஷத்தில் 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமாக ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வரும்போது காரில் இறங்கும்போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கினோடனே சண்டையை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யார் இது ப்ரொடியூசராக இருக்கும்போது சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. பறக்கு இந்த பக்கம் போனால் நடிச்சு பரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்கள் பயங்கரமாக இவ்வளோ நடிப்பு இவ்வளோ போடுறீங்க அப்படின்னு சொன்னபோது என்னுடைய வீர வரலாறு தெரியாமல் இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஜாகிரபி மறந்து வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரிகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால் எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய அந்த ட்ரைலரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கும்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆப்ரேட் சார் டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். என்னையும் விட மாட்டேன், நானும் வந்து கிளம்பிடலாம் பார்த்தேன். டேரக்டர் விட்டவே மாட்டார். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல இப்போ அசம்பிளியில் அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான். அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஐஎஸ்ஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுகிறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு இருப்பாரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறையா இருக்குது அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்காக டெலிவரி பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை
நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டைலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ட் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட அவர் நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பருங்கமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்கே போக எனக்கு தான் அடுத்த டைலாக சொல்லணுமே பீதியிலே வச்சுருந்தாங்க நம்மளை. ஏன்னா டேரக்டர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காரு, அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லரை வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டின போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்றைக்கி தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காக மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடலுக்கு உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாரதிதாசன் வந்து கவிதா பாரதி அண்ணனுக்கு எல்லாத்துலேயும் 2 குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அதில் வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னார். நாங்கள் எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான், பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குறிப்பிட்றாங்க. நான் வந்து செல்ல இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதை தான் நான் எல்லா உரைகள்லையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிறது தான். அதை விட ஒரு வரி வந்து இன்னொன்று தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றி கொண்டிருப்பார் அப்படிங்கிறதே பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாக தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளோ எழுச்சி மிக்க ஒரு கவிஞர்கிட்ட வந்து இவ்வளோ உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளோ நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பற்றி, ஒரு கற்றையை பற்றி, ஒரு கொம்பு தேனை பற்றின்னு எவ்வளோ வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்தில் இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்புத்தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா என்னாச்சு, என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படின்வோம். அந்த மாதிரி ஆகி போய் நிற்கிது. நல்ல தமிழ் வார்த்தையில காணாமல் போச்சு. அதை பாரதிதாசனுடைய வரிகளில் அதில் தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசன் நிப்பாட்டி கூட அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சார். அனுபவத்தில் அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். அண்டு டைரக்டர் சார் தயாள் பத்மநாபன் சார் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நானும் முதல்ல வந்து கன்னட டைரக்டர் தான் நினச்சேன். தயாள் பத்மநாபன் ரொம்ப காமன் நேம் தானே, அதனால் கன்னட இயக்குனர் போல் இங்கே வந்து பாவம் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாருன்னு தான் நினச்சேன். அப்புறம் விழுப்புரம்னாரு, தலைவா நீ என்ன தலைவா அங்கே போய் பின்னி எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து உண்மையிலேயே படைப்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதை கன்னட திரையுலகம், கன்னட அரசுகளை பார்த்து தமிழ்நாடு அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 7-8 வருஷமா அவார்டே கொடுக்கல அப்படின்னு மொத்தமாக கொடுக்குற பழக்கம்லாம் இங்கே இருக்குது. அங்கே வந்து எவ்வளோ பெரிய கௌரவம் வந்து எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் அமர வைத்து உட்கார வைத்து முதலமைச்சர்களும் அதிகாரிகள் வந்து நின்று கொண்டு விருது கொடுக்குற மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரம். கேரளாவில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளியை அவன் தான் வந்து சமூகத்தை சீரமைக்கிறான், சமூகத்தை கட்டமைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தெரிந்ததுனால அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைக்குது. இங்கே வந்து கலையினாலும் திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அரசியல் பெரிய வெற்றிடங்களை வந்து நிரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இன்னும் அந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கான கௌரவம், எழுத்தாளர்களுக்கான கௌரவம், இலக்கியவாதிகளுக்கான கௌரவம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறேன். நம்ம வந்து பாரதியார் போல வந்து நம்ம வந்து இல்லை, நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வந்து அப்போ உனக்கு என்னப்பா புலவர், உனக்கு என்னப்பா கவிஞர், உனக்கு என்னப்பா தமிழ் இருக்கு, தமிழ் சோறு போடும், கலை சோறு போடும், இலக்கியம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ் வாழும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இயக்குனர். நான் வந்து அவருடைய மெட்டிகுலஸ் பிளானிங்கை வந்து பார்த்தேன். நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன் டைரக்டரை பற்றி, பயங்கர ஆச்சரியங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து தயாளன் சார் மாதிரி பண்ணுறாங்களாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளோ தூரம் அறிவே கிடையாது எனக்கு சினிமா பற்றி. இருந்தாலும் அப்படி பார்த்து அப்படி பண்ணுற அவ்வளோ வெல் பிளான்டு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு பண்ணியிருக்காங்க. எதுவுமே புதுசாக
அந்த கட்டத்தில் வந்து மாத்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே அவ்வளோ ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 20 நாளில் படம் முடிச்சாரா 21 நாளில் படம் முடிச்சாரா, அவருடைய பேட்டர்னே அப்படி தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 75 லட்ச ரூபா இருந்தால் நான் நல்ல படம் பண்ணிடுவேன், ரிச்சான படம் பண்ணிடுவேன்றார். 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இருந்தால் நான் அவ்வளோ பெரிய படம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி டேரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் மாதிரி ப்ரொடியூசர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வணிகத்துக்கான படம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. வணிகத்துக்கான படம் தான். வணிகத்தில் வந்து தயாளன் சாரும் மாஸ்டர், சபரிசன் சாரும் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது வணிகத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலையும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருப்பாங்க, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு என்கேஜிங்காக இருக்குங்கிறது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா சொல்லாமல் நான் வந்து பண்ணால் அது வந்து பாவத்தில் போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஸோ முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால் அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொண்டு போனாங்க. நிறையா பாண்டேக்கு வந்து அவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும். சரி, விஜயகுமாருக்கு என்ன தெரியணும்ல, அதெல்லாம் எனக்கு அண்ணன் மோடியை சொல்கிறார் அப்படி அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் சொல்லா போனா போய்கிட்டே நம்மளை நம்புற வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல் ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான். 27 வருஷத்தில் 20 வருஷம் கக்கத்தில் பேப்பர் வச்சுட்டு கையில் பேப்பர் வச்சுட்டு ரோடோடாக சுற்றிட்டு இருந்தோம். வெறும் டீ வெறும் காஃபி நான் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம வந்து சால்டாகவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேது, எல்லாம் லிக்விடாக ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்கே அப்படியே திரையிலே நிற்கிது, ஒரு ரஃப் கட்லேயே நிற்கிது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சுருப்பாங்க. அண்ணன் பக்கத்தில் இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள் அப்படி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள் பக்கத்தில் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் பாருங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் பக்கத்தில் உட்காந்தனால பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசாக இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் த ஃபோனில் வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி, நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி. அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதிலேயோ அனுபவத்திலேயோ பேர்லேயோ புகழ்லையோ செல்வாக்குலையோ கீர்த்திலையோ ஏதோ ஒன்றில் உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு ஒரு 3 பேர், டெய்லி ஒரு 3 பேர். அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவில் வரும். அண்ணன் எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டிருப்பான்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி, அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலையில் 3 பேருக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன், ஃபோன் நம்பர் தான் தெரிய மாட்டேது. அதுதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக வச்சுருப்பாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்பு இருக்குது தான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டியானாலும் சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்கே இந்த மேடையில் வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டார். வந்து இங்கே இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பார்த்துக்குங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல மாதிரி. கொள்கை இது வந்து எனக்கு இந்த படத்துடைய கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடித்தோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது. அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியாக செஞ்சுருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாமல் ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காமல் நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேறு எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அதில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்கள். உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, I trust Meriba. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.